ராமையா விளைஞ்சிருக்கிற விளைச்சலை பார்த்து ரொம்பவும் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தான். பக்கத்துல கஞ்சியை பிடிச்சுக்கிட்டு காந்தம்மா நின்றுக்கிட்டு இருந்தா. காந்தம், பாத்தியா, இந்த வருஷம் விளைச்சல் நல்லா விளைஞ்சிருக்கு. கடவுள் தயவால நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. உண்மைதாங்க. முதல்ல இந்த கஞ்சியை குடிங்க. விளைச்சல வித்த உடனேயே அந்த பூபதி கிட்ட வாங்கின கடனை தீர்த்திடணும். அது மட்டும் என் மனசுக்குள்ள ஏதோ பெரிய பூகம்பமா இருக்கு. கவலைப்படாத காந்தம், அவர்கிட்ட கடன் வாங்கினது வெறும் 5000 ரூபாய் தானே. விளைச்சலை வித்துட்டு அவருக்கு 5000 கொடுத்தா எப்படியும் 4-5000 நமக்கு மிச்சம் இருக்கும். அதில் உனக்கு புது புடவை வாங்குறேன். புடவை வாங்குறதெல்லாம் அப்புறம். ஆனா அந்த பூபதியே நல்லவன் இல்லைங்க. கணக்குல ஏதாவது தப்பு கணக்கு எழுதுவானோ? எதுக்கு பயப்படுற? பத்திரத்துல எல்லாம் எழுதி தானே கையெழுத்து போட்டிருக்கோம். நம்ம பக்கம் நியாயம் இருக்கு. கணக்கு சரியா தான் இருக்கும். சரி வா, அறுவடை செய்ய ஆளுங்களை கூட்டிட்டு வரலாம். ராமையா விளைச்சல் வித்து வந்த பணத்தை எடுத்துக்கிட்டு பூபதியோட கடன் அடிக்கிறதுக்காக போனான். பூபதி கணக்கு புத்தகத்தை கையில வச்சு உட்காந்துருந்தான். கும்பிடுறாங்க ஐயா, விளைச்சலை வித்துட்டேன். நான் உங்ககிட்ட கடனா வாங்கின 5000 ரூபாய்க்கு வட்டி என்னன்னு சொன்னீங்கன்னா அதை கொடுத்துட்டு பத்திரத்தை வாங்கிக்கிட்டு போறேன். ஓஹோ ராமையா, வந்துட்டியா? இந்த வருஷம் விளைச்சல் நல்லா விளைஞ்சதாமே, அதனால தான் கணக்கை தீர்த்துட்டு போலான்னு வந்திருக்கியா? நல்லது நல்லது. எல்லாம் உங்க கருணங்க ஐயா. கணக்கு எவ்வளோன்னு சொல்லுங்க. சீனு, ராமையாவோட கணக்கை பாரு. 6 மாசம் முன்னாடி வாங்கினா. ராமையா அண்ணன், 6 மாசத்துக்கு முன்னாடி எங்க ஐயா கிட்ட நீங்க 10,000 ரூபாய் வாங்கியிருக்கீங்க. இரு சீனு, 10,000மா? ஐயா, நான் உங்ககிட்ட வாங்கினது 5,000 ரூபாய் தானே. என்ன ராமையா, என்ன பேசிக்கிட்டு இருக்க? 10,000 வாங்கிட்டு 5,000ன்னு சொல்ற? கணக்கு புத்தகத்துல எப்படி தப்பாகும்? இல்லைங்க ஐயா, என் மேல சத்தியம், அந்த கடவுள் மேல சத்தியம். நான் உங்ககிட்ட 5,000 ரூபாய் தான் வாங்கினேன். அதுக்கு என் மனைவி காந்தம்மா தான் சாட்சி. சாட்சியா? உன் பொண்டாட்டி உனக்கு சாட்சியா? எனக்கு இந்த பத்திரம் தான் சாட்சி. சீனு, அந்த பத்திரத்தை கொண்டு வா. சீனு உள்ள போய் ஒரு பழைய காகிதத்தை கொண்டு வந்து பூபதி கையில கொடுத்தான். இதோ நீ கையெழுத்து போட்ட பத்திரம். இதுல நீ கடனா வாங்கினது 10,000ன்னு எழுதியிருக்கு. இந்த கையெழுத்து உன்னோடது தானே? அப்ப கடனும் உன்னோடது தான். கையெழுத்து என்னோடது தான். ஆனா ஈனாலாம் ஒன்றும் இல்லை. உனக்கு சந்தேகம்னா பத்திரத்தை வாங்கி படிச்சு பாரு. உனக்கு தான் படிக்க தெரியாதே. நான் சொல்றது தான் கணக்கு. நீ வாங்கினது 10,000 ரூபாய். அந்த 10,000க்கு 5,000 வட்டி. மொத்தமா 15,000 ரூபாய் தரணும். ஐயா, அநியாயம் பண்ணாதீங்க, என்னை ஏமாத்தாதீங்க. நான் வாங்கினது 5,000 ரூபாய். இப்போ என் கையில் 6,000 ரூபாய் தான் இருக்கு. 6,000மா? அது என் வட்டிக்கு தான் சரியா போகும். உனக்கு 1 வாரம் அவகாசம் தரேன். அதுக்குள்ள 15,000 ரூபாயை தரணும். இல்லைனா பத்திரத்தில் எழுதினபடி வயலை என் பேரில் எழுதி கொடு. வயலா? வயலை நான் அடகு வைக்கவே இல்லைங்களே. ஓஹோ, உனக்கு படிக்க தெரியாதுல்ல? இதில் என்ன எழுதியிருக்கு தெரியுமா? சரியான நேரத்தில் கடன் பணத்தை திரும்ப கொடுக்கலன்னா என்னோட 10 ஏக்கர் வயலை பூபதி ஐயாவுக்கு எழுதி கொடுக்கறேன் அப்படின்னு நீ கையெழுத்து போட்டிருக்க. அட கடவுளே, ஐயா, நீங்க என்னை ஏமாத்துறீங்க. சீனு, இவனை கழுத்தை பிடிச்சி வெளியில தள்ளு. 1 வாரத்தில் இவன் பணம் கொடுக்கலன்னா வயலை நாம எடுத்துப்போம். பாவம் ராமையா அவமானத்தை தாங்க முடியாம தலையை குடிஞ்சுக்கிட்டு அங்கிருந்து சோகமா வீட்டுக்கு போனான். நடந்தது எல்லாத்தையும் நினைச்சு வீட்டுக்கு போய் அவன் கவலையோட உட்காந்துக்கிட்டு இருந்தான். அப்போ காந்தம்மா அவனுக்கு சாப்பாடு போட முயற்சி பண்ணான். அழாதீங்க, அவன் ஏமாத்தினதை நினைச்சு இப்படி சாப்பிடாம இருந்தா நமக்கு போனது திரும்ப கிடைச்சிருமா? அது எப்படி வயல் போகும்? ஊர் பெரிய மனுஷங்க கிட்ட பேசலாம். வேண்டாம், எனக்கு எதுவும் வேண்டாம். இந்த உசிரே வேண்டாம். ஐயோ, ஏங்க இப்படி எல்லாம் சொல்றீங்க? என்னை கொல்ல போறது அந்த பூபதி இல்லை. என்னை கொல்ல போறது என் கை நாட்டு. எனக்கு படிப்பு இல்லை. நம்ம தலையெழுத்தே இவ்வளவுதாங்க. நம்ம தாத்தா காலத்துல இருந்து யாரும் பள்ளிக்கூடத்துக்கு போனது இல்லையே. இல்லை, என் தலையெழுத்தை நான் மாற்ற போறேன். அந்த பூபதி என்ன அவமானப்படுத்திட்டான். நீ படிக்காத கை நாட்டு தானேன்னு சொன்னான். அந்த வார்த்தை கடப்பார மாதிரி என் நெஞ்சில குத்திக்கிட்டு இருக்கு. இப்ப என்னங்க பண்ண போறீங்க? படிக்க போறேன் காந்தம். என்னங்க, எந்த வயசுலயா? ஆமா, எந்த வயசா இருந்தா என்ன, நான் படிக்க தான் போறேன். அந்த காகிதத்துல என்ன எழுதி இருக்குன்னு நானே படிச்சு காட்டணும்.
அந்த பூபதிக்கு நான் ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்க போறேன். அது சாத்தியமாங்க? சாத்தியமாகணும் காந்தம். இப்பவே நான் வாத்தியாரை போய் பார்க்கறேன். அவருடைய கால்லையாவது விழுந்து எப்படியாவது படிக்க கற்றுக்கிறேன். இது என்னுடைய வயலுக்காக இல்லை, என் சுய கௌரவத்துக்காக. ராமமூர்த்தி வாத்தியார் விளக்கு வெளிச்சத்துல ஏதோ புத்தகத்தை படிச்சுக்கிட்டு இருந்தாரு. அந்த நேரத்துல ராமையா அவரை பார்க்கறதுக்காக வந்தான். யார் அது? ஓ ராமையா, என்ன இந்த நேரத்தில் வந்திருக்க? எதுனா பிரச்சனையாப்பா? வாத்தியார் ஐயா, என்னை காப்பாத்துங்க. ஐயோ, என்னாச்சு? அந்த பூபதி எதனா தொந்தரவு கொடுத்தானா? உனக்கு படிப்பு வருமானு கேட்குறான். என் கையெழுத்தை என் தலையெழுத்தை மாற்றிடுச்சு. நான் எவ்வளவு நாளாக சொல்லிக்கிட்டு இருக்கேன், ஊரில் இருக்கிற எல்லாரையும் படிங்க படிங்கன்னு. அந்த பூபதி ஏமாத்துக்காரன்தான், ஆனால் அதுக்கு சாட்சி இல்லையே. வாத்தியார் ஐயா, நான் படிக்கணும். எனக்கு படிப்பு கற்றுக் கொடுங்க. உங்களுக்கு புண்ணியமாக போகட்டும். ராமையா, நீ சொல்கிறத கேட்க சந்தோஷமாக தான் இருக்கு. ஆனால் இந்த வயசில் சந்தேகப்படாதீங்க ஐயா. கலப்பையை இந்த கை பிடிச்சிருக்கு, கடப்பாறையையும் பிடிச்சிருக்கு. இந்த கையால் பேனாவையும் பலகையும் பிடிக்க முடியாதா? உன்னை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் ராமையா. சந்தோஷந்தான். உன்னை மாதிரி ஒரு ஆள் படிக்கிறது இந்த ஊருக்கே வழிகாட்டுறதா இருக்கும். உண்மையாவா வாத்தியார் ஐயா? ஆமாம், இது கஷ்டந்தான். ஆனால் ஒரு நிபந்தனை இருக்கு. நீ பகல் நேரத்தில் வயல் வேலையை முடிச்சிட்டு சாயந்தர நேரத்தில் இங்கே படிக்கவா. அப்போ நான் உனக்கு அவனா எல்லாம் கற்றுக் கொடுக்குறேன். உங்கள் உதவியை மறக்க மாட்டேங்க ஐயா. இது நான் உனக்கு செய்கிற உதவி இல்லை ராமையா, நீ சரஸ்வதி தேவிக்கே செய்கிற உதவி. படிக்கிறதுக்கு வயசு தடை இல்லைன்னு நீ நிரூபிக்க போற. இது உன் மனசில் நடக்கிற போராட்டம். முடிஞ்ச வரைக்கும் நான் உதவி செய்யறேன். எனக்கு இப்போ யானை பலம் வந்திருக்குங்க ஐயா. அன்னையில இருந்து ராமையா படிக்க ஆரம்பிச்சான். பகல் பூரா வயல்ல கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு ராத்திரி நேரம் வாத்தியார் கிட்ட போய் பாடத்தை கத்துக்கிட்டு இருந்தான். ராமையா, இதுதான் ஆ அப்படிங்கிற எழுத்து. தைரியமா ஆ எழுது. வாத்தியார் ஐயா, என் கை ரொம்ப நடுங்குதே. கலப்பையை விட இந்த பலகை கனமா இருக்கு. உனக்கு பயமா இருக்கு போல, அதனால தான் இந்த பலகை உனக்கு கடப்பாறையை விட கனமா தோணுது. உன் தலையெழுத்த நீ எழுதிதானே ஆகணும். வீட்ல காந்தம்மாவும் புருஷனுக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருந்தா. ஏங்க, இது கால்ல வாத்தியார் சொன்னாரு. கா லா கலா கலை. அட காந்தம், நான் படிச்சிட்டேன். ஐயோ கடவுளே. ஒரு நாள் ராமையா ராத்திரி நேரம் படிச்சு முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்கும்போது பூபதியோட ஆளு சீனு பார்த்துட்டான். யார் இது? ஓ ராமையாவா? கையில் என்ன பலகையா? நீ படிக்கிறியா? இந்த வயசுலையா படிக்க போற? ஆமாம் சீனு, நான் படிச்சுட்டு தான் வரேன். இந்த விஷயத்த ஐயா கிட்ட போய் சொல்லணும். இந்த வயசுல ராமையா படிக்கிறானாமா. அப்ப அடுத்த நாள் சந்தையில, ஏண்டா ராமையா, நான் கேள்விப்பட்டது உண்மையா? நீ படிக்கிறியாமே. இந்த வயசுல எதுக்குடா உனக்கு படிப்பெல்லாம்? எப்படியும் வயல் போகத்தான் போகுது. என்ன ரங்கையா, பத்திரத்துல எழுதி இருக்கிறது பொய்யன்னு நிரூபிக்க படிக்கிறியா? நீ படிச்சு முடிக்கிறதுக்குள்ள உன் இடத்துல நான் வீடே கட்டியிருப்பேன். சரிங்க ஐயா, எவ்வளோ வேணும்னாலும் சரிங்க. ஆனால் கடைசியில் என் இடம் எனக்கு தான் சொந்தம்னு ஆக போகுது. பார்க்கலாம், ஜெயிக்க போகிறது என்கிட்ட இருக்கிற பத்திரமா உன் படிப்பான்னு. வாசின்னு போலாம். ராமையா கவலையோட வீட்டுக்கு வந்தான். ஐயா, என்னை எல்லாரும் கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வேண்டாம், நான் படிப்பை நிப்பாட்டிடுறேன். நிறுத்த போறியா? எதுக்காக? அதுவும் அவங்க சிரிக்கிறாங்கண்ணா. ராமையா, அவங்க சிரிப்பை நிறுத்த தானே நீ படிக்க ஆரம்பிச்ச. இப்போ அவங்க சிரிக்கிறாங்கன்னு நிறுத்த பார்க்குறியே. ஆனா அவங்க சிரிப்பு தான் உன்னோட ஆயுதமாக மாறும். ஒவ்வொரு அவமானமும் உன்னோட வளர்ச்சிக்கான படிக்கட்டா மாறும். இப்போ நீ படிப்பை நிப்பாட்டினா உன் வயல் மட்டும் உன்கிட்ட இருந்து போகாது, அந்த பூபதியும் ஜெயிச்சிடுவான்.
அதை கேட்டு ராமையா அவனுடைய மனசை மாத்திக்கிட்டான். உண்மைதாங்க ஐயா, அந்த பூபதியோட ஆணவத்தை அடக்கிற வரைக்கும் நான் நிறுத்த போறதில்ல. சொல்லுங்க ஐயா, அடுத்த எழுத்து என்ன? ராமையா 2 மடங்கு உற்சாகத்தோட மறுபடியும் படிக்க ஆரம்பிச்சான். கொஞ்ச நாளுக்கு அப்புறமா ஊர் பெரிய மனுஷங்க, ஊர்ல இருக்கிறவங்க எல்லாருமே ஊர் பஞ்சாயத்துல ஒன்னா சேர்ந்திருந்தாங்க. ஒரு பக்கம் பூபதியும் சீனுவும் நின்னுக்கிட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் ராமையாவும் காந்தம்மாவும் நின்னுக்கிட்டு இருந்தாங்க. ஐயா கேளுங்க, இந்த ராமையா 6 மாசத்துக்கு முன்னாடி 10,000 ரூபாய் கடனை வாங்கி அதுக்கு அடமானமா அவனுடைய வயலை எழுதி கொடுத்த பத்திரம் இது. இன்னைக்கு கொடுத்த அவகாசம் முடியுது. இந்த பத்திரத்துல எழுதினபடி அவன் பணத்தை இன்னைக்கு திரும்ப கொடுக்கணும். ஆனா கொடுக்கல அப்படின்னா பத்திரத்துல எழுதினபடி அவன் வயல் எனக்கு சொந்தம். என்னப்பா ராமையா, பூபதி சொல்றது உண்மைதானா? இது உண்மை இல்லைங்க ஐயா. என்னது உண்மை இல்லையா? அப்ப பத்திரம் பொய்யா இல்ல உன்னோட கை நாட்டு பொய்யா? பத்திரமும் உண்மை, அந்த கை நாட்டும் உண்மை. ஆனா அதுல எழுதி இருக்கிறதெல்லாம் பொய். ஓஹோ, நீ என்ன படிச்சா பார்த்த? ஐயா கேளுங்க, இவனுக்கு படிக்கவே வராது. யார் சொன்னது? அந்த பத்திரத்தை இங்க கொடு. பூபதி கிண்டல் பண்ணி சிரிச்சு, ஓஹோ, படிக்க போறியா அப்படின்னு பத்திரத்தை ராமையா கிட்ட கொடுத்தான். ராமையாவோட கை நடுங்குச்சு. ஊரெல்லாம் அமைதியா பாத்துக்கிட்டு இருந்துச்சு. அப்ப ராமையா அந்த பத்திரத்தை எடுத்துக்கிட்டு அவன் கையில பிடிச்சுக்கிட்டு பொறுமையா ஒவ்வொரு எழுத்தையா கூட்டி அவன் படிக்க ஆரம்பிச்சான். முதல்ல அவன் பயந்தாலும் கூட அதுக்கப்புறம் தைரியமா ஒவ்வொரு எழுத்தா சேர்த்து, நான் ராமையா, எங்க அப்பா பேரு சோமையா. நான் பூபதி ஐயா கிட்ட இருந்து விவசாயத்துக்கு தேவையான இவன் எப்படி செலவுக்காக கடனா வாங்கின பணம் வெறும் ரூபாய் 5,000 மட்டுமே. அதை கேட்டதும் பூபதியோட முகமே வாடி போச்சு. கிராமத்து ஜனங்க எல்லாம் சிரிச்சாங்க. போய் நீ தப்பா சொல்லிக்கிட்டு இருக்க. அதில் 10,000ன்னு போட்டு இருக்கு. இதில் 10ன்னு இல்லை பூபதி, 5ன்னு தான் இருக்கு. பாருங்க, 5ன்னு போட்டு இருக்கு. ஐயா, வாத்தியார் ஐயா, ராமமூர்த்தி ஐயா, கொஞ்சம் இங்க வாங்க. கூட்டத்துல இருந்து ராமமூர்த்தி வாத்தியார் ஐயா வந்தாரு. எல்லாரும் கேட்டுக்கோங்க, ராமையா படிச்சது உண்மைதான். இதுல வெறும் 5,000 ரூபான்னு தான் எழுதி இருக்கு. அது தெரியாம இருங்க பூபதி ஐயா, இன்னும் நிறைய உண்மைங்க இருக்கு. இப்படிக்கு ராமையாவுக்காக நான் 5,000 ரூபாய் கடன் கொடுக்க போறேன்னு எழுதியிருக்கு. அதுக்கு கீழே தான் என்னோட கை நாட்டும் இருக்கு. ஆனா காலியா இருந்த இடத்துல நீ என்ன எழுதி வச்சிருக்கியோ அதை நான் படிக்கிறேன். ஒருவேளை கொடுக்க வேண்டிய கடன் பணத்தை சொன்ன அவகாசத்துல வட்டியோட கொடுக்கல அப்படின்னா என்னுடைய 10 ஏக்கர் வயலை பூபதி ஐயாவே எடுத்துக்கலாம். எல்லாரும் அமைதியா இருந்தாங்க. நான் கை நாட்டு போடும்போது இந்த எழுத்தெல்லாம் அங்க இருக்கலையே பூபதி. நான் கை நாட்டு போட்டதுக்கு அப்புறம் கீழே இருக்கிற காலி இடத்துல நீ இது எல்லாத்தையும் எழுதியிருக்க, சரியா? போய் நீ என் மேல பொய் புகார் கொடுத்துக்கிட்டு இருக்க. சீனு, அவனை புடிடா. என்ன பூபதி, சாட்சியோட மாட்டியிருக்க. எங்க கண்ணு முன்னாடியே அவனை மிரட்டுறியா? கை நாட்டுக்கு கீழே எதுக்காக நீ எழுதி வச்சிருக்க? ஏமாத்துக்கார, படிக்காதவங்கள ஏமாத்த தான் இவன் படிச்சான் போல. இது நியாயம் இல்லைங்க ஐயா. ராமையா படிச்சு பூபதியோட மோசடிய நம்ம எல்லாருக்குமே தெரியப்படுத்தி இருக்கான். இந்த பத்திரப்படி பார்த்தா ராமையா வாங்கினது வெறும் 5,000 ரூபாய் தான். அதுக்கு பதிலா வயலை கொடுக்கறேன்னு நீ எழுதி அவனை ஏமாத்த பார்த்துருக்க. இந்தாங்க ஐயா உங்க 5,000 ரூபாய். பூபதி அவமானத்துல தலையை குனிஞ்சி அந்த பணத்தை வாங்கிக்கிட்டு பத்திரத்தை கிழிச்சு போட்டுட்டு கோவமா அங்கிருந்து போயிட்டான். பூஜனைங்க எல்லாரும் ராமையா பக்கத்துல நின்னு ராமையா படிச்சு ஜெயிச்சிட்டான் அப்படின்னு சொன்னாங்க. ராமையா, காந்தம்மா, ராமமூர்த்தி ஐயா எல்லாரும் சந்தோஷமா வந்தாங்க. வாத்தியார் ஐயா, நீங்க இல்லனா இன்னைக்கு நாங்க எங்க சொத்தை இழந்திருப்போம். வாத்தியார் ஐயா, எனக்கு ஒரு ஆசை இருக்கு. என்ன ராமையா அது? நம்ம ஊரில் இரவு பள்ளிக்கூடம் கட்டலாம். என்ன மாதிரி விவசாயம் செய்கிற ஆளுங்களுக்கெல்லாம் ராத்திரி படிக்க நேரம் கிடைக்கும். நிச்சயமா ராமையா, இது நான் விருப்பப்பட்டது தான். அந்த பள்ளிக்கூடத்தில் மாணவன் நான் தான். நான் இன்னும் படிக்கணும், முழுசா படிக்க கற்றுக்கணும்.
உண்மைதாங்க. ராமையா ராமமூர்த்தி ஐயா 2 பேருமே ஒருத்தங்க கண்ணுல இன்னொருத்தங்க எதிர்காலத்தை பார்த்தாங்க. ராமையா படிச்சது வெறும் எழுத்துக்களை மட்டும் இல்ல, அவன் படிச்சது வாழ்க்கையோட பாடத்தை. அது ஆத்தங்கரையோரமா இருக்கிற ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்துக்கு நடுவுல ஒரு ராமர் கோவில் இருந்துச்சு. அது பக்கத்துல ஒரு சின்ன ஆசிரமம். அந்த ஆசிரமத்துல ஒரு முனிவர் வாழ்ந்துகிட்டு இருந்தாரு. அவருக்கு தினமும் காலையில ஆத்துல இறங்கி குளிக்கிறது வழக்கம். ஒரு நாள் அந்த முனிவர் குளிக்க போய்கிட்டு இருக்கும்போது, ராமநாமம் ஒரு வேதமே, ஸ்ரீராமநாமம் ஒரு வேதமே, மனமெனும் வீணையை மீட்டிடுவோம், இசையெனும் மாலையை சூட்டிடுவோம், ராமநாமம் ஒரு வேதமே, ஸ்ரீராமநாமம் ஒரு வேதமே. அப்படி பாட்டு பாடிக்கிட்டு போகும்போது ஆத்தங்கரையோரமா ஒரு பையன் அழுக்கு துணியோட யாரும் இல்லாத பிச்சைக்கார மாதிரி உக்காந்துக்கிட்டு இருந்தான். ஏன்பா இங்க நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? எனக்கு அப்பா அம்மானு யாரும் இல்லை சாமி, நான் இங்க தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். ஐயோ, நானும் என் குடிசையில் தனியாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். நீ என் குடிசைக்கு வரியா? எனக்கும் ஒரு துணையா இருக்கும். வரேன் சாமி. ஆனா என் உடம்ப பாருங்க, என்னை பார்த்தா உங்களுக்கே பயமா இல்லை? பயமா? எதுக்கு? ஆமா, உன்னுடைய பேர் என்ன? என்னோட பேரு கிட்டுசாமி, ஆனா எல்லாரும் பெருந்தீனின்னு கூப்பிடுவாங்க. என்னது பெருந்தீனியா? ஏன் அப்படி கூப்பிடுறாங்க? பின்ன நான் ஒரு வேளையிலேயே அவ்வளோ சாப்பாடு சாப்பிடுவேனே, அதனால தான் அந்த பேரு. நீங்க வேணும்னா பாருங்க, ஒரு மூட்டை சாப்பாடு வடிச்சு கொட்டினாலும் சாப்பிடுவேன். ஆனா அதுக்கு கூடவே கொஞ்சம் பருப்பு நெய்யின்னு 2ம் இருக்கணும். முடிஞ்சா கொஞ்சம் ஊறுகாவும் இருக்கணும். ஓ, அதனால தான் இந்த பேரா? சரி சரி. என்னோட குடிசையில தேவையான அளவுக்கு அரிசி இருக்கு. உன்னால எவ்வளவு சாப்பிட முடியுமோ அவ்வளவும் சாப்பிடு. எனக்கு உன்னுடைய பேரு ரொம்ப பிடிச்சு போச்சு. வா கிட்டு, இனி நீ சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட வேண்டாம். கிட்டு அந்த ஆசிரமத்துக்கு போய் சேர்ந்தான். அவன் சொன்ன மாதிரி அவன் பெருந்தேனி தான், ஆனா ரொம்ப சுறுசுறுப்பான பையனும் கூட. சாமி என்ன வேலை சொன்னாலும் அதை அப்படியே செஞ்சுக்கிட்டு இருந்தான். சாமி, நீங்க என்ன வேலை சொன்னாலும் நான் செய்வேன். ஆனா சாப்பாட்டில் மட்டும் குறை இருக்கக்கூடாது. பேருக்கேற்ற மாதிரி நிறைய நான் சாப்பிடணும். சரி கிட்டு, ஆனா இந்த ஆசிரமத்துக்கு ஒரு கட்டுப்பாடு இருக்கு. என்ன கட்டுப்பாடு? மாசத்துல 2 நாள் ஏகாதசி வரும். அன்னைக்கு நாம விரதம் இருக்கணும். அன்னைக்கு சமைக்க கூடாது. விரதமா? அப்படின்னா பட்னியா இருக்கணுமா? ஆமா, அன்னைக்கு ஒரு நாள் நீ பசிய தாங்கியாகணும். மாசத்துல 2 நாளா? அப்படின்னா கும்பிடுறேன் சாமி, நான் கிளம்புறேன். அட இரு, ஏன் போற? 15 நாள்ல ஒரு நாள் தானே, அன்னைக்கு பழம் பால் சாப்பிடு. இல்ல சாமி, அது என்னால முடியாது. நான் சாப்பாடு தான் சாப்பிடணும். சரி. அன்னைக்கு குடிசையில அடுப்பெரிய கூடாது, அதான் கட்டுப்பாடு. நான் உனக்கு சமைக்க தேவையான எல்லாத்தையும் கொடுக்கறேன். இங்கிருந்து தூரமா போய் காட்டுக்குள்ள நீ சமைச்சு சாப்பிடு. அப்ப எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அப்படின்னா சரிங்க சாமி, இது எனக்கு சம்மதம்தான். ஏகாதசி நாளும் வந்துச்சு. அப்ப கிட்டு பொருட்களை எடுத்துக்கிட்டு காட்டுக்கு போகும்போது சாமியார் அவனை தடுத்தாரு. இருக்கிட்டு, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். நாம என்ன சமைச்சாலும் அதை முதல்ல ஸ்ரீராமருக்கு படைக்கணும். படைக்கணுமா? ராமர் வந்து நேர்ல சாப்பிடுவாரா? பைத்தியக்காரா, அப்படி கடவுள் வருவாங்களா? அது நாம கடைபிடிக்கிற ஆச்சாரம் மட்டும்தான். படைச்சி முடிச்சதும் படையலை போட்டு கையெடுத்து கும்பிட்டு ராமா சாப்பிடுவாங்கன்னு சொல்லு. அதுக்கப்புறமா நீ சாப்பிடு. இது உன்னையாவது செய்வியா? அட இவ்வளவுதானே? சரிங்க சாமி, நான் செய்யறேன், விடுங்க. கிட்டு காட்டுக்கு போனான். ஒரு வழியில கிடைக்கிற விறகு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு போய் ஒரு இடத்துல அடுப்பு பத்த வச்சு சமைச்சான். அதுக்கப்புறம் ஒரு வாழை இலையில அவன் சமைச்ச சாப்பாடு எல்லாத்தையுமே பரிமாறினான். ஓம் முனிவர் கும்பிடுற சாமியே, சாப்பாடு தயாரா இருக்கு, வாங்க வந்து சாப்பிடுங்க. அந்த நேரத்துல வைகுண்டத்துல, சாமி எங்க கிளம்புறீங்க? என்னுடைய பக்தன் என்னை கூப்பிடுறான், நான் இப்பவே போயிட்டு வரேன். இன்னொரு பக்கம் காட்டுல
கிட்டு கண்ணை திறக்கும் போது எதிர்க்க ஒரு ஆளு நின்றுக்கிட்டு இருந்தாரு. நீ கூப்பிட்ட முனிவருடைய சாமி நான் தான். ஓஹோ, அது நீதானா? கூப்பிட்ட உடனே வந்துட்டியே. அப்ப எங்க சாமி என்கிட்ட பொய் சொன்னாரா? அட, அதுக்குள்ள சாப்பிட ஆரம்பிச்சிட்ட. மரியாதைக்காவது கூப்பிட மாட்டியா? பாவம் கிட்டு பேசி முடிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த ஆளோட உருவத்துல இருக்கிற ஸ்ரீராமர் மொத்த சாப்பாட்டையும் சாப்பிட்டுட்டு ஒரு நொடியில அங்கிருந்து மறைஞ்சு போயிட்டாரு. பாவம் கிட்டு அந்த காலியா இருக்கிற இலையையும் பாத்திரத்தையும் பசியையும் பார்த்தான். சாயந்தரம் அவன் கோவமா ஆசிரமத்துக்கு திரும்பி வந்தான். என்ன கிட்டு, விரதம் இல்லாம வயிறார சாப்பிட்டியா? எங்க சாப்பிட்றது? உங்க கடவுள் என்னை விட பெருந்தினியா இருக்காரு. வந்து உக்காந்து மொத்த சாப்பாட்டையும் சாப்பிட்டுட்டு போயிட்டாரு. நான் இன்னைக்கு சாப்பிடவே இல்லைங்க ஐயா. சீச்சி, வாய மூடு. உன்னால விரதம் இருக்க முடியல. எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு இப்ப கடவுள் மேல பழி போடுறியா? சாப்பிட்ட இல்ல, போ போய் வேலைய பாரு. 15 நாள் முடிஞ்சு போச்சு. மறுபடியும் ஏகாதசி நாள் வந்துச்சு. சாமி, சமைக்க பொருள் வேணும். இந்த தடவை ஒருத்தருக்கான சாப்பாடு இல்ல, 2 பேருக்கு வேணும். ஒன்று எனக்கு, இன்னொன்று நீங்க கும்பிடுறீங்களே அந்த சாமி, அவரு ரொம்ப சாப்பிட்றாரு. உனக்கு எவ்வளவு வேணுமோ எடுத்துக்கோ, ஆனா பொய் மட்டும் சொல்லாத. கிட்டு ரொம்பவும் சந்தோஷத்தோட 2 பேருக்கு தேவைப்படுற அளவுக்கு அரிசி காய்கறி எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு போனான். இதை பார்த்துக்கிட்டு இருந்த முனிவர், ஒருவேளை இவனுக்கு நண்பன் யாராவது இருக்காங்களோ அவங்களுக்காகவும் சேர்த்து எடுத்துட்டு போறானோ அப்படின்னு நினைச்சிட்டு அவரு அமைதியாயிட்டாரு. கிட்டு சந்தோஷமா எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு காட்டுக்கு அன்னைக்கு சமைச்ச இடத்துக்கு போனான். இன்னைக்கு சாமிக்கு கொடுக்க வேண்டியது சாமிக்கு கொடுக்கணும், நான் சாப்பிட வேண்டியதை நான் சாப்பிடணும், என்னால பசி தாங்க முடியாதுன்னு நினைச்சு அவன் வேக வேகமா 2 பேரும் சாப்பிட்ற அளவுக்கு சமைச்சுக்கிட்டு இருந்தான். ஆனா 2 பேரும் சாப்பிட்ற அளவுக்கு சாப்பாடு தயார் பண்றதுக்கு அவன் படாத பாடுபட்டான். எப்படியோ கஷ்டப்பட்டு அவன் சமையலையும் செஞ்சு முடிச்சிட்டான். எல்லா சாப்பாடும் செஞ்சதுக்கு அப்புறமா 2 வாழை இலைய அழகா கழுவி வச்சு அதுல சாப்பாடு பரிமாறினான். 2 இலையிலையும் அவன் சமைச்ச சாப்பாடு எல்லாமே இருந்துச்சு. வாங்க ஸ்ரீராமரே, இன்னைக்கு நம்ம 2 பேருக்குமே நான் சமைச்சிருக்கேன். சுவாமி, மறுபடியும் உங்க பக்தன் கூப்பிடுறாரா? ஆமா தேவி, இன்னைக்கு எனக்கும் அவனுக்கும் சேர்த்து சமைச்சிருக்கானா. அந்த அப்பாவி பக்தனை பார்க்கணும்னு எனக்கும் ஆசையா இருக்கு சுவாமி. அவன் சமைக்கிற சாப்பாடு எப்படி இருக்குன்னு நானும் கொஞ்சம் ருசி பார்க்கலாம். ஓ, வந்துட்டியா சாமி? ஆமா, இவங்க யாரு? இவங்க என் மனைவி. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? பொண்டாட்டி இருக்காங்களா? இதை என்கிட்ட சொல்லவே இல்லை. சரி, உக்காந்து 2 பேரும் சாப்பிடுங்க. 2 பேரும் மொத்த சாப்பாட்டையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கிருந்து மறைஞ்சு போயிட்டாங்க. பாவம் கிட்டு மறுபடியும் பட்னி. மறுபடியும் அதே கோவத்தோட அவன் ஆசிரமத்துக்கு வந்தான். சாமி, உங்க சாமி ரொம்ப மோசம். இன்னைக்கு பொண்டாட்டியோட வந்தாரு. 2 பேரும் உக்காந்து நான் சமைச்சதை சாப்பிட்டுட்டாங்க. அந்த அம்மா வீட்டில் சமைக்க மாட்டாங்களா? அடப்பாவி, அந்த சீதாராமரையே கேலி பண்றியா? இது கொஞ்சம் கூட சரியில்லை, பார்த்துக்கோ. அடுத்த 15 நாள் போச்சு. மறுபடியும் ஏகாதசி நாள் வந்துச்சு. சாமி, இன்னைக்கு 3 பேருக்கு தேவையான சாப்பாடு. 10 பேருக்கு கூட கொண்டு போ, என்ன தொந்தரவு பண்ணாத. 3 பேருக்கு தேவையான பொருள் எடுத்துட்டு போகும்போது சாமியார் புரிஞ்சுக்கிட்டாரு இவன் மாற மாட்டான்னு. கிட்டு அந்த பொருளெல்லாம் எடுத்துக்கிட்டு சமைக்கிற இடத்துக்கு போனான். இன்னைக்கு ஸ்ரீராமர், அவங்க மனைவி, நானு அப்படின்னு சொல்லிக்கிட்டு 3 பேருக்காக அடுப்பை பத்த வச்சு படாத பாடுபட்டு 3 பேருக்கான சாப்பாட்டையும் சமைச்சான். சாப்பாடு செஞ்சு முடிச்ச உடனேயே அழகா 3 வாழலைய கழுவி போட்டு அதுல அவன் சமைச்ச சாப்பாடு எல்லாத்தையுமே பரிமாறினான். ஸ்ரீராமரே, உங்க பொண்டாட்டியோட வாங்க, இன்னைக்கு 3 பேருக்கு சமைச்சிருக்கேன். ஸ்ரீராமரும் சீதாதேவியும் எழுந்துச்சு நின்னாங்க. அதை பார்த்து லக்ஷ்மணன் அவங்க கிட்ட வந்து, அண்ணன், அண்ணி, எங்க கிளம்பிட்டீங்க? திடீர்னு சாப்பிட கிளம்புன மாதிரி இருக்கே. ஆமா, என் பக்தனான கிட்டு சமைச்சு வச்சிட்டு சாப்பிட கூப்பிடுறான். ஓ, கிட்டுவா? அப்படின்னா இன்னைக்கு அவன் 3 பேருக்காக சமைச்சிருப்பான் இல்லையா? நான் உங்களுடைய தம்பியாச்சே. அண்ணன் சாப்பிடும்போது நானும் கூட உக்காந்து சாப்பிடணும். நானும் வரவா? இது அவனுடைய நேரம். வா வா. காட்டுல கிட்டு சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது இந்த தடவை ராமர், சீதா, லக்ஷ்மணன் 3 பேரும் வந்தாங்க. அட, இவர் யாருங்க? இவன் என்னுடைய தம்பி. சரியா போச்சு.
உங்க குடும்பத்துல மொத்தம் எத்தனை பேர் இருக்கீங்க? சொன்னீங்கன்னா எல்லாருக்கும் சேர்த்து சமைப்பேன் இல்லையா? 3 பேரும் சேர்ந்து மொத்தத்தையும் சாப்பிட்டுட்டு போயிட்டாங்க. அது 4வது ஏகாதசி. இந்த தடவை கிட்டு 4 பேருக்கு தேவையான பொருள் வேணும்னு கேட்டப்போ சாமியார் ஒரு வார்த்தை கூட பேசாம கொடுத்து அனுப்புனாரு. இவ ஏதோ ஒரு கூட்டத்துக்கு சாப்பாடு போடுறான் போல அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சாரு. கிட்டு காட்டுக்கு போனா. இன்னைக்கு 4 பேருக்கு சமைக்கணும்ன்றதுனால காட்டுல இருந்து பெரிய பெரிய விறக வெட்டி எடுத்துட்டு வந்து ஒரு பெரிய பாத்திரத்துல அவன் சமைக்கவும் ஆரம்பிச்சான். ஐயோ, இவ்வளவு கஷ்டமா இருக்கு இவ்வளவு சாப்பாடு சமைக்கிறது அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்டு சமைச்சும் முடிச்சிட்டான். 4 வாழை இலைய கழுவி சுத்தமா வச்சு 4 இலையிலையும் அவன் சமைச்ச சாப்பாட பரிமாறினான். ஸ்ரீராமா, இன்னைக்கு உங்க மனைவி மட்டும் இல்ல, தம்பியோட வாங்க. 4 பேருக்காக சமைச்சிருக்கேன். இன்னொரு பக்கம் ஸ்ரீராமர், லக்ஷ்மணர், சீதாதேவி கிளம்பும் போது வைகுண்டத்துடைய வாசல்ல ஆஞ்சநேயர் நின்னுக்கிட்டு இருந்தாரு. சுவாமி, பிரபு, தாயே, நீங்க எல்லாரும் சேர்ந்து எங்க புறப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க? ஆஞ்சநேயா, என் பக்தன் சாப்பிட கூப்பிட்டு இருக்கான். உங்களுடைய பக்தனா? நீங்க சாப்பிட்ற இடத்துல எனக்கு சாப்பாடு இல்லையா சாமி? என்ன கூட கூட்டிக்கிட்டு போக மாட்டீங்களா? இதை எதிர்பார்த்தேன் ஆஞ்சநேயா. அவன் 4 பேருக்கு சமைச்சிருக்கான். 4வது ஆளு நீதான். ஜெய் ஸ்ரீராம். இந்த தடவை ராம, லக்ஷ்மண, சீதாதேவி, ஆஞ்சநேயர் 4 பேருமே வந்தாங்க. ஓஹோ, புதுசா ஒருத்தரா? சாப்பிடுங்க சாப்பிடுங்க. நீங்க எல்லாரும் சேர்ந்து என்ன பட்டினி போட முடிவு பண்ணிட்டீங்க. 4 பேரும் சேர்ந்து பரிமாறின சாப்பாடு எல்லாத்தையுமே சாப்பிட்டு மறைஞ்சு போயிட்டாங்க. பாவம் கிட்டு மறுபடியும் பட்னி. இது 5வது ஏகாதசி. சாமி, 5 பேருக்கு தேவையான பொருள். இந்த தடவை பொருள் எடுத்துட்டு போனாலும் கிட்டு சமைக்கல. கொண்டு வந்த பொருள் எல்லாத்தையுமே அடுப்பு பக்கத்துல அப்படியே வச்சுட்டு பக்கத்துல போய் ஒரு பாறை மேல ஏறி உக்காந்துட்டான். கொஞ்ச நேரத்துல 4 பேரும் அங்க வந்தாங்க. என்னப்பா கிட்டு, இன்னும் சமைக்கலையா? சமைக்கல, சமைக்கவும் மாட்டேன். ஏன், எப்பவும் நான் தான் சமைக்கணும்? நீங்க எல்லாரும் சாப்பிடணுமா? இங்க பாருங்க, உங்க மனைவிய சமைக்க சொல்லுங்க. உங்க தம்பிய விறகுடிக்க சொல்லுங்க. அவரை உதவி பண்ண சொல்லுங்க. நீங்களும் உதவி பண்ணுங்க. நீங்க சமைச்சதுல பாதியை எனக்கு கொடுத்துட்டு மீதியை நீங்க சாப்பிடுங்க. நான் அங்க போய் உக்காந்துக்கிறேன். கிட்டு, 4 ஏகாதசி உன் கையால நாங்க சாப்பிட்டோம். 5வது ஏகாதசி உனக்கு சமைச்சு தரோம். லக்ஷ்மணா, ஆஞ்சநேயா, விறகு கொண்டு வாங்க. சீதா, சமையல ஆரம்பி. கொஞ்ச நேரத்துல அவங்க எல்லாரும் சேர்ந்து அருமையான சாப்பாட தயார் பண்ணாங்க. அந்த வாசம் காடு முழுக்க பரவுச்சு. சாப்பாடு தயாராயிடுச்சா? அப்ப பாதி சாப்பாடை எனக்கு கொண்டு வாங்க. இருக்கிட்டு, நீ சாப்பாடு பரிமாறுறதுக்கு முன்னாடி உன் சாமியை கூப்பிடுவ இல்ல? அந்த மாதிரி நாங்க எங்க சாமியை கூப்பிடணும். அதுதான் எங்க வழக்கம். உங்களுக்கும் ஒரு சாமி இருக்காரா? யார் அவரு? இப்ப அவரு வரப்போறாரா? ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. சிவனே, எங்க நெய்வேத்தியத்தை ஏத்துக்கோங்க. திடீர்னு காட்டுல பயங்கரமான சத்தம். உடுக்கை சத்தத்தோட கொஞ்ச நேரத்துல தேவர்கள் எல்லாருமே அந்த காட்டுக்கு வந்து சேர்ந்தாங்க. அப்ப அவங்க கண்ணுக்கு முன்னாடி சாக்ஷாத் அந்த பரமசிவனும் அன்னை பார்வதியும் முருகரும் விநாயகரும் வந்தாங்க. காடு முழுக்க தேவர்கள் இருக்கிறத பார்த்து பாவம் கிட்டுவுக்கு பயம் வந்துருச்சு. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு கூட அவனுக்கு தெரியல. ஸ்ரீராமச்சந்திரா, உங்க அழைப்பு எனக்கு கேட்டுச்சு. சிவன் அந்த சாப்பாட்டுல இருந்து ஒரு பிடி சாப்பாட்டை கிட்டுவுக்கு கொடுத்தாரு. ஐயோ, இன்னைக்கு ஏகாதசி. நான் பரவாயில்ல கிட்டு, இது பிரசாதம், வாங்கிக்கோ. கிட்டு அந்த ஒரு பொடி சாப்பாடை வாயில போட்டதும் அவனுக்கு முன்னாடி இருந்த தெர விலகுச்சு. அவன் எதிர்க்க நின்னுக்கிட்டு இருக்கிறது சாக்ஷாத் அந்த ஸ்ரீராமச்சந்திரர், சீதாதேவி, லக்ஷ்மண, ஆஞ்சநேயர் அப்படிங்கிறது அவனுக்கு தெரிஞ்சது. அவன் அதை பார்த்து கண்ணுல கண்ணீரோட, சாமி, என்ன மன்னிச்சிடுங்க சாமி. உங்களை எனக்கு அடையாளம் தெரியல. உங்களை போய் பெருந்தேனி அப்படின்னு சொல்லிட்டேன். இல்ல கிட்டு, நீ என்ன கூப்பிட்டதுல எந்த தவறும் இல்ல. அதுல அப்பாவித்தனம்தான் இருந்துச்சு. அதனால தான் உடனே வந்துட்டேன். உனக்கு தரிசனம் கொடுக்க நாங்க விளையாண்ட விளையாட்டு தான் இது. சாமி, என் மேல சத்தியம், நீங்க இங்கிருந்து போகவே கூடாது. இருங்க, இதோ வரேன். கிட்டு ஆசிரமத்துக்கு வேகமா ஓடி போனான். சாமி, சாமி, சீக்கிரமா வாங்க. மறுபடியும் வந்துட்டியா? என்ன, இன்னைக்கு உன் கடவுள் வரலையா?
வந்தாரு, அவருடைய கடவுளும் வந்திருக்காரு. காடு முழுக்க கடவுள் தான். வாங்க, நீங்களும் வாங்க. உனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கா? நான் வரல. சாமி, நான் பொய் சொல்லல. தயவு செஞ்சு நீங்க வாங்க. இந்த வாய்ப்பை இழந்துடாதீங்க. கிட்டுவோட கண்ணுல இருக்கிற நேர்மையையும் அப்பாவித்தனத்தையும் பார்த்து சாமியும் அவன் கூடவே காட்டுக்குள்ள வந்தாரு. அந்த காட்சியை பார்த்து சாமியாருக்கு பேச்சு வரவே இல்லை. அவரு வாழ்க்கை பூரா எந்த ராமர் சிலைக்கு பூஜை பண்ணாரோ அந்த ராமர் அவருடைய குடும்பத்தோட சிவனுடைய குடும்பத்தோடவும் சேர்ந்து அவரு கண்ணு முன்னாடி நின்னுக்கிட்டு இருந்தாங்க. அந்த காட்சியை பார்த்த உடனே சாமியோட கண்ணுல இருந்து கண்ணீர் கொட்டுச்சு. ஸ்ரீராமா, பரமேஸ்வரா. சாமி ஸ்ரீராமர் பக்கத்துல போய் அவருடைய காலில் கும்பிடும் போது அவரு ஒரு நொடி அங்க நின்னு பின்னாடி திரும்பி அங்க நின்னுக்கிட்டு இருந்த கிட்டுவை பார்த்து கொஞ்சம் கூட யோசிக்காம கிட்டுவோட காலில் விழுந்து அவரு மன்னிப்பு கேட்டாரு. சாமி, என்ன பண்றீங்க? நீங்க விழ வேண்டியது என் கால்ல இல்ல, அவங்க கால்ல தானே. இல்ல கிட்டு, இல்ல. உண்மையான சாமி நீதான். நான் சாமிய கல்லுல தேடினேன். ஆனா நீ அந்த கடவுளையே தரைக்கு வர வச்சிருக்கன்னா உனக்குள்ள உண்மையான பக்தி இருந்திருக்கு. உன்னால தான் எனக்கு தரிசனமும் கிடைச்சது. நீ ரொம்ப நல்லவன்பா. அப்பாவியான பக்தனையும் பக்தியோட இருக்கிற சாமியாரையும் பார்த்து அந்த தேவர்கள் எல்லாருமே மனசார வாழ்த்துனாங்க.